அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. யூபிஎஸ் அதாவது அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் அமோகமான பலன்கள் இருக்கிறதாகவும் சம்பளத்தில் 19% உயரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கடந்த சனிக்கிழமை அன்று ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்தாங்க. மத்திய அரசு இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரிடப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தேசிய ஓய்வூதிய அமைப்பு மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலான விஷயமாக இருந்து வந்தது. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை குற்றம் சாட்டி வந்தனர். இது ஒரு மிகப்பெரிய தேர்தல் விவாதமாகவும் பேசப்பட்டது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களுக்கு உரிய ஓய்வூதியத்தை அரசு மறுப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. யூபிஎஸ் ஓய்வூதிய முறையில் சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தின் மூலம் அதிக பயன்களை அடைவார்கள் என மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்குது. யூபிஎஸ்ஸில் ஓய்வூதிய நிதியில் தற்போது 14% பங்களிப்பு இனி பார்த்திங்கன்னா 18.5% உயருது. இதன் காரணமாக அரசு ஊழியர்களோட சம்பளத்தில் நேரடியாக 19% அதிகரிப்பு அதாவது ஊதிய உயர்வு ஏற்படக்கூடும் என டைம்ஸ் ஆஃப் இந்தியா தனதோட யூடிஐ பென்ஷன் பாயிண்ட் நடத்திய ஆய்வின் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளன. அதையும் தெரிவிச்சிருக்காங்க. எனினும் ஊழியர்களோட மாத சம்பளம் 50,000 வரை இருந்தால் மட்டுமே அவர் அதன் பயனாளியாக முடியும் என்பது போன்ற சில விதிகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த திட்டத்தின் மூலம் ஊழியர்களின் ஆண்டு ஊதியத்தில் 3% உயரக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இது அதிகரித்து 8% அதாவது CAGR கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதமாக அதிகரிக்கும். இருப்பினும் யூடிஐ அறிக்கையில் ஊழியர்களோட அகவிலைப்படி மற்றும் ஊதியக்குழு மூலம் ஏற்படும் உயர்வுகள் சேர்க்கப்படவில்லை. தற்போது செய்யப்பட்டுள்ள இந்த கணக்கீட்டின் பிரகாரம் ஓய்வூதிய கார்பஸ் அல்லது ஓய்வூதிய நிதி இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய